திருமணத்திற்கு முன்னாடியே அவர் சம்பாதிக்கிற பணத்தை அவரா செலவழிக்கிற முழு ரைட்டும் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கும் அவளுக்கும் ரெண்டு பேருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த ஃபுல் ரைட் இருந்துச்சு. ஆனால் திருமணம் பண்ண பிற்பாடு கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்த பிற்பாடு அவங்களோட கலந்துக்காம இப்பயும் நான் தான் செலவு பண்ணுவேன்னு எடுக்கிற முடிவை அது குடும்பத்துக்கு சரியாகவே வராது. ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டார், த பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறோம்ல. அதனால் நம்ம லைஃப் பார்ட்னர்னா என்ன அர்த்தம்? ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா, மாப்பிள்ளை பணம் பூரா நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ வேலையை மட்டும் செய் மாப்பிள்ளை அப்படின்னா போடா நீயும் உன் பிஸ்னஸ்ன்ட்டு கலந்துட்டு போயிடுவான். லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாலே ஃபைனான்ஸ் அவர் கையில் வந்த பிற்பாடு கூட இருக்கிற பார்ட்னரோட சேர்ந்து குடும்பத்தினுடைய செலவுகளை டிசைட் பண்ணால் தான் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஓகே, நீங்கள் இவ்வளவு தீவிரமாக திருமணத்திற்கு பின்னர் இருக்கிற வாழ்க்கையை ஆதரிக்கிறீங்க. நான் கூட ரொம்ப தெளிவாக எளிமையாக சாதாரணமாக ஒரே ஒரு வரி கேட்கிறேன். என்னென்னா, மகிழ்ச்சி உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் திருமணத்திற்கு முன்னர் இருந்ததா பின்னர் இருந்ததா? ஒரே வரியில ஒரு சம்பவத்தை சொல்லி நான் சொல்றேன். ஒரே ஒரு சின்ன அனெக்டோட். நீங்க மனைவியை கூட்டு வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்குங்கிறதுக்காக நீங்க அவங்கள பார்த்தாலும் சொல்ல வேண்டாம், நான் அதை மறந்துட்டேன். ஓகே. ஒரு கல்யாண வீட்டில் என்னுடைய மனைவியும் என்னுடைய அம்மாவும் உட்காந்துருக்காங்க. நான் நடந்து போகிறேன், ஒரு படிக்கட்டில் தடுக்கி விழுக போகிறேன். என்னுடைய பெத்த தாயினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நான் தடுக்கி விழுக போகிறப்ப, சாமி பார்த்து போ சாமி, என்ன ராசா ஆயா அடிக்கடி பட்டுருச்சா சாமி காலில்? ஒன்றும் இல்லை. சரி ரொம்ப சந்தோஷம், யா பார்த்து போ ராஜா. இதுதான் யார்? எங்கள் அம்மா. என் மனைவி என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? கண் என்ன முதுகுலையா இருக்கு? இந்த படியை பார்த்து நடக்க தெரில, உன்னையெல்லாம் கூப்பிட்றாங்க வாரியா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அப்படின்னு திட்டுறா. ரெண்டு அன்பு தான். ஆனால் தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு, அது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஒரு கோழிக்கு இருக்குது, ஒரு மாட்டுக்கு இருக்குது, ஒரு ஆட்டுக்கு இருக்குது. ஆனால் என்னை கண்டிக்கிற உரிமை ஒரே ஒருத்திக்கு தான் உலகத்தில் இருக்கு, அது மனைவி தான். அவள் தான் த பெட்டர் ஹாஃப். கடைசி வரைக்கும் துணையாக இருக்க போகிறவ அவள் தான். அதனால தான் கொன்றை வேந்தனில் சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்ட்டாங்க. இல்லறத்துக்கு மீறிய ஒரு நல்லறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன பிற்பாடு மனைவியோடு வாழ்கின்ற அந்த திருமணத்திற்கு பின்பு வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை. திருமணத்திற்கு முன்பு வாழ்கின்ற வாழ்க்கை தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, அன்பை பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை. ஆனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, பெற்ற அன்பை கொடுக்கும் வாழ்க்கை. அது அன்பை பெறும் வாழ்க்கை, இது அன்பை கொடுக்கும் வாழ்க்கை. பெறுவதில் மகிழ்ச்சி அல்ல, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. எனவே திருமணத்திற்கு பின்பு தான் ஒரு மனிதன் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ்கிறான். இப்பவே ஜீ5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க.